வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள். புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அவர் தேமுதிக கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர். அருமையான நடிகர். அவருடைய படங்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். அவர் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அங்கே இல்லை அப்படின்னு சொல்லாமல் சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லா தானத்திலையும் சிறந்தது என்னென்னமோ சொன்னாலும் வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த அமிலத்தின் ஆட்டத்தை அடக்கக்கூடியது ஏதாவது ஒரு உணவு வகை தான். வேறு எதுவும் அந்த ஆட்டத்தை அடக்க முடியாது. அதை உணர்ந்து அந்த அளவுக்கு அவர் தான தர்மங்கள்லேருந்து என்னென்னமோ பண்ணியிருக்கார். ஏகப்பட்டது. இன்னும் கூட சொல்லுவாங்க, சினிமா உலகத்தில் நிறைய பேர் உதவி இயக்குனராகணும்னு சொல்லி பல ஊர்களில் இருந்தும் கஷ்டப்பட்டு மெட்ராஸ் அங்கே இங்கே அலைஞ்சு கம்பெனியாக ஏறி இறங்கி வேலை கிடைக்காமல் போனவங்களும் உண்டு. கொஞ்சம் நஞ்சம் வேலை சொற்ப வருமானத்துக்கு கிடைச்சவங்களும் உண்டு. ஆனால் எப்பேற்பட்டவங்களுக்கும் அந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அலுவலகத்தில் ஒரு அடைக்கலம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி நிறைய பேர் சாப்பிட்டு காலத்தை ஓட்டினதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படியெல்லாம் அவருடைய புகழ் சொல்லிகிட்டே போகலாம். தேமுதிக அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா அவர் பிறந்தநாளை முன்னிட்டு ஏகப்பட்ட கொண்டாட்டங்கள். அதை வறுமை ஒழிப்பு தினமாக அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க. அவருடைய பெரிய பையன் சண்முக பாண்டியன், அவரும் ஒரு நடிகர் ஆகிட்டார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜயகாந்த் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கார். ஆனால் அவர் இப்போ ஒரு படம் நடித்தார் பாருங்கள், படைத்தலைவன் அப்படின்னு. அருமையான படம், நல்லா நடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் வரும். அருமையாக நடிப்பார். என்ன இருந்தாலும் அது ஒரு நல்ல மனிதரின் ரத்தம் இல்லையா, அப்படி தான் இருக்கும். அப்போ விஜயகாந்தை இன்னொன்று சொல்லுவாங்க, கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் நிறைய படங்கள் அவருக்கு சரியாக போகாத படங்களும் இருக்குது. வாய்ப்பு கிடைக்காமையும் இருந்திருக்கு. எல்லாத்தையும் முறியடித்து அழகாக மேலே வந்தவர் அவர். அதே மாதிரி ஊமை விழிகள் படத்தில் நடித்து அந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்களான ஆபாவாணன், இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்து பல இயக்குநர்களை உருவாக்கியிருக்கார். அதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ நம்ம நிஜமான ஒரு எம்ஜிஆரையும் நினைக்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல அந்த எம்ஜி ராமச்சந்திரன் எப்படி அந்த உணவு வகைகள் வழங்குவது, தான தர்மங்கள் செய்வது, அன்பை பொழிவது, அந்த மாதிரி இவரும் வர்றதுனால அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி நடிகர், இதயக்கனி, அது இதுன்னு ஏகப்பட்ட பட்டங்கள். பொன்மனச்செம்மல் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது. அதை யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணும்போது திருமுருக கிருபானந்த வாரியார் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக பெரியவர் தான் இந்த பட்டத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கியிருக்கார். இன்றைக்கி பாருங்கள், அவருக்கும் பிறந்த நாள். நம்ம விஜயகாந்த் ஐயாவுக்கும் பிறந்த நாள், கிருபானந்த வாரியாருக்கும் பிறந்த நாள். விஜயகாந்த் பிறந்தது 1952, கிருபானந்த வாரியார் பிறந்தது 1906. அப்போது அந்த அளவுக்கு அவர் ஆன்மீகத்தில் எப்படி நல்ல ஒரு பேரும் புகழோடு இருக்காரோ, அதே மாதிரி இவர் லௌகிக உலகத்தில் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே பல சாதனைகளை புரிந்தவர் விஜயகாந்த் அவர்கள். ஏன் இந்த பட்டத்தை அவர் எம்ஜிஆர் கொடுத்துருக்கணும்? வாரியார் அவர்கள், வாரியார் சாமியும் பாங்க ஷார்ட்டா, அவர் முருகன் மேலே அப்படி ஒரு பற்று கொண்டவர். நகைச்சுவாக பேசுகிறதுல அவர் அடிச்சுக்க முடியாது. அவர் ஒரு இடத்துல பேசியிருக்கார் பாருங்கள், பஸ்ஸில் நாம் ஏறினால் பிரயாணி என்பார்கள், பஸ் நம்மீது ஏறினால் பிரியாணி என்பார்கள் அப்படிம்பார். அவருடைய அந்த குரல் அது மாதிரி எனக்கு வராது. அந்த குரல் அருமையான குரல், வசீகரமான குரல். அப்பேற்பட்ட ஆன்மீக செம்மலுக்கும் இன்றைக்கி பிறந்தநாள். ஆக இந்த ரெண்டு பேருடைய பிறந்தநாளையும் பாருங்கள், இன்றைக்கி நம்ம சேனலில் விமரிசையாக கொண்டாடுறோம். அதனால் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்களுக்கும் சரி, கிருபானந்த வாரியார் ஃபாலோவர்களுக்கும் சரி, எம்ஜி ராமச்சந்திரனுடைய கோடானு கோடி ரசிகர்கள், இன்றைக்கும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. விஜயகாந்துக்கு சொல்லணும்னா நம்ம சுந்தராபுரத்தில் வாழை இலை முருகேசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. இந்த ஏரியாவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருப்பார். ஆனால் விஜயகாந்தை தன்னுடைய உயிருக்கும் மேலாக மதித்து வருகிறார். இன்றைக்கும் இருக்கிறார்.
அதே மாதிரி பாருங்கள், எம்ஜிஆரை பற்றி கரைச்சி குடித்து அவர் அப்படியே சும்மா மனப்பாடமாக வச்சுருக்கவர் ஆழ்வார் திருநகரின்ற ஒரு ஊரில் நம்ம நண்பர் இருக்கார். அவர் பேர் வந்து ராஜப்பா வெங்கடாச்சாரி. ஆனால் அந்த பேரை சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. எம்ஜிஆர் சாமின்னு சொன்னீங்கன்னா உடனே அவர் யாருன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் 134 படங்களையும் நேராக சொல்லணுமா, தலைகீழாக சொல்லணுமா, டைரக்டர் வச்சு சொல்லணுமா, அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த படத்தில் என்ன பேருன்னு கேட்டால் சொல்கிறார். எந்த படத்தில் எந்த கதாநாயகி கூட நடித்தார், எத்தனை வேடம், எத்தனை கலர் படம், எத்தனை பிளாக் அண்ட் அப்பா சாமியை சொல்லவே முடியாது. அவர் கூட நம்ம சேனலில் 2 வாட்டி பேட்டி கொடுத்துருக்கார். ரொம்ப அருமையான மனிதர். இந்த மாதிரி இன்றைக்கி இந்த முப்பெரும் ஜாம்பவான்களை பற்றி நம்ம பேசுனதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இதான் விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.